தெளிவாக ஒரு செய்தியை மோடி நாட்டு மக்களுக்கு, எதிர்க்கட்சிகளுக்கு குறிப்பாக தெரிவிக்கிறார். நான் பலவீனமாக இல்லை, நான் மோடி 2.0 எப்படி இருந்தனோ அப்படியே தான் இப்பயும் இருக்கேன். என்கிட்ட மெஜாரிட்டி இல்லைன்னு யாரும் வாலாட்டாதீங்க. என் கண்ட்ரோலில் தான் இந்த கவர்மெண்ட் இருக்குது. எனக்கு 32 சீட்டு துண்டு விழுதுன்றது எனக்கும் தெரியும். ஆனால் அதை வச்சு என்னை நீங்கள் ஒன்றும் பணிய வைக்க முடியாது. சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமாரும் மோடியை அடக்கிடுவாங்க, அவரை வழிக்கு கொண்டு வந்துடுவாங்க, நிர்பந்திப்பார்கள் அப்படின்லாம் சொல்லக்கூடியவர்கள் இந்த 2 பேரோட நிர்பந்தங்களை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. நாயுடுக்கு நீ ஒழுங்காரு, நீ இல்லைன்னா நான் என்னால் ஒன்றையும் உடைக்க முடியும், எங்கிட்டையும் அங்கே 4 இருக்குது, மாநிலத்தை ஆண்டுக்கோ, இங்கே நீ இல்லாமல் என்னால் பண்ண முடியுன்ற லெவலுக்கு கூட அது போகலாம். ஸோ அந்த காரியத்தையும் இன்றைக்கி மோடி செய்ய ஆரம்பித்திருக்கார் நாயுடு விஷயத்தில். நிதிஷை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அடுத்த வருஷம் பீகாரில் எலெக்ஷன். நிதிஷோட கவர்மெண்ட்டே பிஜேபி ஆதரவில் தான் நிற்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே தனிப்பெருங்கட்சி ஐ திங்க் பிஜேபி 79 சீட்டு என்னமோ, 42 சீட்டு இருக்க நிதிஷை 72 சீட்டு இருக்க பிஜேபி தான் ஆதரிக்குது. அப்போ யாருக்கு யார் தேவை? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மோடிக்கு நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு நிச்சயம் தேவை, நிச்சயம் தேவை, பெருநிச்சயம் தேவை. ஆனால் அதை விட அதிகமாக நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுவுக்கும் மோடி தேவை. நீ மோடி காலடியில் விழுந்தோடனே உங்கள் சுயமரியாதை போச்சு, சொல்கிறத கேட்டு தான் நீ இருக்கணும். அவர் கேபினெட் போஸ்ட் கொடுத்தாங்க, வாங்கிக்கலன்றார், கொடுக்க மாட்டாங்க. மோடியை எதிர்க்கக்கூடிய துணிச்சல் அஜித் பவாருக்கு வரவே வராது. ஏன்னா அஜித் பவார்கிட்ட 5 வருஷம் இந்த மோடியை ஃபேஸ் பண்ணவர். நாளை காலையில் ஈடி நிற்கும் வீட்டு வாசலில். தயாரா அஜித்து? ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். மோடி 3.0 பதவியேற்பு விழாலாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் அமைச்சர்களுக்கான அந்த இலாக்காக்கள் ஒதுக்கீடு அப்படின்றதும் நடந்து முடிஞ்சிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு மீண்டும் அதே நிதித்துறையை ஒதுக்கியிருக்காங்க. உள்துறை மீண்டும் அமித்ஷா அவர்களுக்கே ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னும் போது மாற்றங்கள் எதுவும் இருக்கலாம்னு எதிர்பார்க்கப்பட்டதா, இல்லை அது இதே தான் அப்படின்ற ஒரு விஷயம் தானே சார்? இதில் சில மாற்றங்கள் எதிர்பார்க்கப்பட்டது, ஆனால் அது இல்லை என்பது தெளிவாகிவிட்டது. மோடி 3.0 3.0 அந்த கண்டினியூட்டி அப்படியே இருக்குது. மோடி 2.0 இந்த கண்டினியூட்டி அப்படியே இருக்குது. உள்துறை அமைச்சராக அமித்ஷா, நம்பர் 2 பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், நம்பர் 3 அமித்ஷா, அதன் பிறகு ஜெய்சங்கர், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், அதன் பிறகு நிர்மலா சீதாராமன். டாப் 4 அதே பதவியில் வந்துட்டாங்க. துறைகள், முக்கியமான துறைகளும் பிஜேபி கிட்ட தான் இருக்குது. சில அமைச்சர்கள் மாறி இருக்காங்க, விட துறைகள் பிஜேபி கிட்ட தான் இருக்குது. தெளிவாக ஒரு செய்தியை மோடி நாட்டு மக்களுக்கு, எதிர்க்கட்சிகளுக்கு குறிப்பாக தெரிவிக்கிறார். நான் பலவீனமாக இல்லை, நான் மோடி 2.0 எப்படி இருந்தனோ அப்படியே தான் இப்பயும் இருக்கேன். என்கிட்ட மெஜாரிட்டி இல்லைன்னு யாரும் வாலாட்டாதீங்க. என் கண்ட்ரோலில் தான் இந்த கவர்மெண்ட் இருக்குது. எனக்கு 32 சீட்டு துண்டு விழுதுன்றது எனக்கும் தெரியும். ஆனால் அதை வச்சு என்னை நீங்கள் ஒன்றும் பணிய வைக்க முடியாது. நான் 2.0 எப்படி இருந்தனோ அப்படியே தான் இப்பயும் இருக்கேன் என்பதை நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக எதிர்க்கட்சிகளுக்கு, தன்னுடைய விமர்சகர்களுக்கு மோடி தெளிவாக உணர்த்தி இருக்கிறார். இந்த கேபினெட்டை பார்க்கும்போது அதுதான் தெரியுது. மொத்தம் 72 அமைச்சர்கள் மோடியோடு சேர்த்து. அதில் 61 பேர் பிஜேபி, மிச்சம் 11 பேர் தான் எதிர்க்கட்சிகள். முக்கிய இலாக்காக்கள் எதுவும் எதிர்க்கட்சிகளுக்கு கொடுக்கப்படவில்லை. கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கப்படவில்லை. சபாநாயகர் பதவி யாருக்குன்னு இப்போ அலைமோதுகிறது. தெலுங்கு தேசமும் நிதிஷும் கேட்குறாங்கன்றாங்க. எனக்கு தெரிஞ்ச அதையும் பிஜேபி தக்க வைத்து கொண்டு விடும். இவர்களால் நிதிஷாலையும் சந்திரபாபு நாயுடாலையும் இப்பொழுதைக்கு மோடியிடம் வாலாட்ட முடியாது என்பதுதான் நமக்கு கிடைக்கிற செய்தி. தன்னிடம் யாரும் வாலாட்டவில்லை, வாலாட்ட முடியாது என்பதை நாட்டு மக்களுக்கு அறிவிக்கும் விதமாகத்தான் இந்த கேபினெட் ஃபார்மேஷனை மோடி செய்திருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். எந்த மாற்றமும் செய்யாததுக்கான காரணம் என்ன சார்? குறிப்பாக இந்த 4 பேருக்கும் எந்த மாற்றமும் இல்லாததற்கான காரணம் என்னவா இருக்குது? இல்லை, நம்ம வெளியிலேருந்து பார்க்குறோம். அவர் மோடியை பொறுத்த வரைக்கும் அவரோட பார்வையில் இந்த 4 பேரும் இருக்கிற தீமையில் குறைந்த தீமை என்று அவர் எதிர்பார்த்துருக்கலாம். நிர்மலா சீதாராமன் பதவி பறிபோகும் அப்படிலாம் பேசினாங்க. அப்புறம் அமித்ஷா உள்துறையில் இருக்கக்கூடாதுன்னு நிதிஷும் சந்திரபாபு நாயுடும் சொன்னாங்கன்னாங்க. அப்படிலாம் மோடி கிட்ட நீங்கள் இல்லை, மோடியே பிரதமராக இருக்கக்கூடாதுன்னு கூட அப்படி கூட சொன்னாங்கன்னு கூட வரும் வார்த்தைகள். நம்பர்ஸ் இல்லை உங்ககிட்ட. வெறும் 32 நம்பர் தானே துண்டு விழுது. இதே இன்னொரு 20 சீட்டு கீழே போய் ஒரு 120 சீட்டு காங்கிரஸுக்கு, பிஜேபி 220 சீட்டு வந்துருதுன்னா இன்றைக்கி ஆட்டமே வேறு. அப்போ இந்த மாதிரி மோடியால் முக்கிய இலாக்காக்களை தன் கையில் வைத்திருக்கு. ஆனால் எந்த கூட்டணி அரசுமே பிரதான கட்சி தான் 4 இலாக்காக்களை வச்சுக்கும். உள்துறை, பாதுகாப்பு, நிதி, வெளியுறவுத்துறையை எந்த கவர்மெண்ட்டுமே கையில் வச்சுக்கும். அதை அவங்க என்ன நடந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க.
இல்லாட்டி நாங்கள் பதவியில் விளைக்கிறோம், நீங்கள் நடத்துங்க கவர்மெண்ட்டுன்னு கூட ஒதுங்கிடுவாங்களே ஒழிய, ஒருவேளை ரொம்ப நெருக்கடி வந்ததுன்னா எதிர் கூட்டணி கட்சிகள், ஆதரவு தெரிவிக்கும் கட்சிகளிடமிருந்து ஒதுங்கி கூட போவார்களே ஒழிய, இந்த 4ல் 1 கூட வந்து மற்ற கட்சிகளுக்கு ஸ்வீகாரம் கொடுத்துட்டு உட்கார மாட்டாங்க. அந்த விதத்தில் மோடி தெளிவாகத்தான் இருக்கிறார். டே 1லேயே அவர் கொடுத்துருக்கக்கூடிய செய்தி, எனக்கு மெஜாரிட்டி இல்லை, ஆம், ஆனால் அதனால் என்னை உங்களுடைய நிர்பந்தங்களால் அடிபணிய வைக்க முடியாது, வாலாட்ட முடியாது என்பதை அவர் தெரிவித்திருக்கிறார். மோடியை அடிபணிய வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த கூட்டணி கட்சிகளுக்கு பலம் இல்லை என்பதுதான் துரதிருஷ்டவசமான உண்மை. நிர்மலா சீதாராமன் அவர் வந்து கண்டிப்பாக மாற்றப்படுவார், அவர் வந்து இதிலேயே இருக்க மாட்டார், அமைச்சர்கள் லிஸ்ட்லேயே இருக்க மாட்டார்ன்ற விஷயங்கள் பரவலாக வந்து பேசப்பட்டுச்சு. என்ன அப்படின்றவருக்கு இருக்கும்போது எதனால் மீண்டும் அவருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இல்லைங்க, இந்த விஷயங்களில் வந்து எல்லாரும் அவங்கவுங்க விருப்பத்தை பேசுகிறாங்களே ஒழிய, உள்ளேருந்து கிடைச்ச தகவலின் அடிப்படையில் பேசுனாங்களான்னா அது ரொம்ப குறைவாக இருக்குது. ஒரு பக்கம் கோடி மீடியானா மடியில் உட்காந்துருக்க மீடியா, மோடியோட மடியில் உட்காந்துருக்கக்கூடிய, மோடிக்கு வாலாட்டிகிட்டு இருக்கக்கூடிய மீடியா. அது மோடி எது சொன்னாலும் அதை அப்படியே கக்கிட்டு வாந்தி எடுக்குது. நக்கிறத கக்கிறதும் கக்கிறத நக்கிறதும் தான் கோடி மீடியாவோட வேலை. அதை கோடி மீடியா ஒழுங்காக செய்யுது. இன்னொரு பக்கம் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட், குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீடியா, மோடி பிஜேபி மேலே எது சொன்னாலும் அது தப்பு, கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட்டே கவுந்துரும், 5 வருஷம் நீடிக்காது, 6 மாதத்தில் கவுந்துரும், 3 மாதத்தில் பிரச்சனை வந்துடும், 6 மாதத்தில் கவுந்துரும், அதிகபட்சம் 1 வருஷம், அதுக்குள்ளே கவர்மெண்ட்டு கவுந்துரும், இப்போயே 4 மந்திரி ராஜினாமா பண்ண போகிறான், மோடியை மிரட்டுறான், நீ கொடுக்கலன்னா ராகுல் கிட்ட போயிடுவான், இப்படிலாம் வந்து அபத்தமாக உளரக்கூடிய சில பெரும்பாலான ஊடகங்கள் தமிழ்நாட்டில். இதுதான் இந்திய ஊடகத்தின் சாபக்கேடு. ஒரு பக்கம் மோடி எது பண்ணாலும் மோடிக்கு வெண்சாமரம் வீசிக்கிட்டு மோடி கக்கனதை நக்கினதை கக்கக்கூடிய அந்த ஊடகங்கள், அவை மோடி காலடியில் விழுந்து கிடக்கக்கூடிய அடிமை ஊடகங்கள், பிஜேபியின் அடிமை ஊடகங்கள். இந்த பக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு அடிமை சேவகம் செய்யக்கூடிய ஊடகங்கள். இந்த ஊடகங்கள் மோடி எது பண்ணாலும் தப்பு, மோடி வந்து கவுந்துருவார், 6 மாதத்தில் கவுந்துருவார், சந்திரபாபு நாயுடு மிரட்டிட்டார், நிதிஷ் மிரட்டிட்டார் என்று கட்டுக்கதைகளை அழித்து விடக்கூடிய இந்த ஊடகங்கள். அந்த தமிழ்நாட்டில் இருக்க அந்த ஊடகங்கள் தான் நிர்மலா சீதாராமனை பற்றி அப்படிலாம் செய்திகளை கசிய விட்டாங்க. இதுக்கு நிர்மலா சீதாராமனுடைய கணவர் அவர் கொடுத்த பேட்டிகள் இதெல்லாமே வந்து ஒரு காரணமாக கூட இருக்கலாம். அவர் ரொம்ப படித்தவர், படித்த மேதாவி, எல்லாம் கரெக்டு தான். ஆனால் அவர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் அவர் வந்து சில ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் கொடுத்தார், எதுவுமே நடக்கலை. அவர் வந்து இப்போ பல அமைச்சர்களுக்கு பதவி இருக்காது, அமைச்சரவை பதவியேற்பே கஷ்டமாயிடும், நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு முன்னாலே கவர்மெண்ட்டு கவுந்துருன்ற மாதிரிலாம் அவர் பேசிக்கிட்டு இருக்கார். அதுக்கு அதிகமாக முக்கியத்துவங்கள் தமிழ்நாட்டு ஊடகங்களும் கொடுத்து பிரசுரித்தன, ஒலிபரப்பின. இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தோற்றத்தை உருவாக்குச்சு. இன்னொரு பக்கம் நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் வந்து மோடியை வந்து ஆட்டுவிக்கிறாங்க, அவரை வந்து வேலை செய்ய விட மாட்டேங்கிறாங்க, முக்கிய இலாக்காக்கள் எங்களுக்கு வேணும் அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சு. இன்னொரு பக்கம் இன்றைய நம்ம செய்தித்தாள்கள்லாம் படிக்கும்போது மோடி அவர்களின் இல்லத்தில் வந்து நடந்த அந்த மீட்டிங்கில் வந்து மரபுப்படி இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு, எந்த ஆளுங்கட்சி வந்து அதிகமான நம்பர்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த இலாக்காக்கள் ஒதுக்கப்படும் அப்படின்ற விஷயங்களை வந்து பேசியிருக்காரு. அதையும் மீறி நீங்கள் இதெல்லாம் கேட்டிங்கன்னா என்னுடைய முடிவுகள் வந்து உங்களுக்கு விளைவுகளை வேறு மாதிரி இருக்குன்ற மாதிரியான விஷயங்களை வந்து பேசியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது சார். அது உண்மைதானா? எனக்கு தெரியாது அது உண்மையாக பொய்யான. ஊடகங்கள் அப்படி வருது. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, மோடி 2.0 இருந்த பவர் இன்றைக்கி அவருக்கு இல்லை, மெஜாரிட்டி இல்லை, 32 சீட்டு துண்டு விழுது. 10 ஆண்டுகள் 2 ஆட்சி காலத்தில் தனி மெஜாரிட்டியோட ஆண்டவர், சர்வாதிகார மனப்பான்மை கொண்டவர், எதேச்ச அதிகார தன்மை கொண்டவர், அவர் ஒரு டீம் பிளேயர் கிடையாது, எல்லாம் உண்மை தான். ஆனால் இன்றைக்கி 32 சீட்டு துண்டு விழுது. இந்த எதிர்கட்சிகளுக்கு வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது? இப்போ சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் மோடியை வந்து அடக்கிடுவாங்க, அவரை வந்து வழிக்கு கொண்டு வந்துடுவாங்க, நிர்பந்திப்பார்கள் அப்படின்லாம் சொல்லக்கூடியவர்கள் இந்த 2 பேரோட நிர்பந்தங்களை பற்றி பேச மாட்டேன்றாங்க. முதல்ல சந்திரபாபு நாயுடு எடுத்துக்கோங்க. சந்திரபாபு நாயுடுக்கு ஆந்திராவில் வந்து 24 லோக்சபா சீட்டு அந்த மாதிரி, அங்கே வந்து 4 சீட்டு வந்து இவருக்கு ஜெகன்மோகன் ரெட்டிக்கு இருக்குது. லோக்சபாவில் 4 சீட்டு ஜெகனுக்கு இருக்குது, நாயுடு கிட்ட இருக்கிறது 16. அந்த 4 சீட்டை ஜெகன் ரெட்டியை இந்த பக்கம் இழுக்கிறதுக்கு மோடி எல்லா காய்களையும் நகர்த்தி கொண்டிருக்கிறார். ஜெகன் மோடி சொல்கிறதை கேட்டு மகுடி ஊதும் பாம்பாட்டிக்கு ஆடும் பாம்பை போலத்தான் ஜெகனும் ஆடியாக வேண்டும். ஏன்னா ஜெகன் மேலே சிபிஐ கேஸ், சோனியா காந்தி போட்ட கேஸ், மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துக்கு வருமானத்துக்கு அதிகமாக, அவங்க அப்பா செத்த பிறகு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த கேஸுன்னு ஜெகன்மோகன் மேலே ஒன்று போட்டாங்க. அதாவது காங்கிரஸை விட கேடுகட்ட நன்றி கட்டத்தனத்துக்கு அது ஒரு சிறந்த சாட்சியம். ராஜசேகர் ரெட்டி ஆந்திர பிரதேச முதலமைச்சராக 2004-09 காலகட்டத்தில் இருந்தார். அந்த பீரியடில் வந்து அவரோட பெரும் முயற்சியால் தான் 2004 ஆட்சி மாற்றமே ஏற்பட்டது. இவர் வந்து ராஜசேகர் ரெட்டி ஆந்திரா முழுவதும் சுற்றுப்பயணம் போனார். ஆந்திராவில் 40 சீட்டில் 32 சீட்டு காங்கிரஸ் அடிச்சது, 32 சீட்டு. தமிழ்நாட்டில் 40 சீட் அடிச்சது. இந்த 72 தான் காங்கிரஸ் வாங்கின 145 சரி பாதி. இந்த 72 நீக்கிட்டு பார்த்தா இந்தியா பூரா காங்கிரஸ் வாங்கினது வெறும் 75 தான்.
வாஜ்பாய் அரசு தோற்கடிக்கப்பட்டு மன்மோகன் சிங் தலைமையில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி காங்கிரஸ் அரசு அமைவதற்கு முக்கிய காரணம் ராஜசேகர் ரெட்டி. அவரோட 32 சீட்டு காரணம். சொலையாக அள்ளி கொடுத்தார் காங்கிரஸ். தமிழ்நாட்டிலேருந்து திமுக கூட்டணி காங்கிரஸ் 40 ஜெயிச்சு ஆச்சா. 2004 2009 மீண்டும் யூபிஐ ஜெயிக்கும் போதும் கணிசமான சீட்ஸை காங்கிரஸ் கொடுக்குது. ஆந்திராவிலேருந்து ஜெகன்மோகன் ரெட்டி மீண்டும் ராஜசேகர் ரெட்டி மீண்டும் முதலமைச்சர் ஆகிறார். 2009 செப்டம்பரில் துரதிருஷ்டவசமாக அவர் ஃப்ளைட் கிராஷில் இறந்து போயிடுறார். அவர் இறந்த பிறகு அவர் மகன் ஜெகன் வந்து எனக்கு முதலமைச்சர் பதவி வேணுன்றார். மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டு சோனியா காந்தி அறிவிக்கப்படாத பிரதமர் கொடுக்க மாட்டேன்றாங்க. பல மாதங்கள் சில மாதங்கள் இழுபறி நீடிக்குது. காங்கிரஸ் வந்து ராஜசேகர் ரெட்டியை ஜெகனை நகர்த்திட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரோசையாவை கொண்டு வராங்க. பிற்காலத்தில் கவர்னராக இருந்தவர் ஜெகன் ரெட்டி அதில் கோபப்பட்டு அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறாரு. நடைப்பயணம் ஆரம்பிக்கிறாரு. அதில் கடுப்பான சோனியா காந்தி ஜெகன் ரெட்டி மேலே கேஸ் போடுறாங்க. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த கேஸ். யார் அவங்க அப்பா சேர்த்த காலத்தில் சேர்த்த இதுக்கு வந்து அவர் 9 வந்து எம்பியாக இருக்கார். அவர் வந்து ஐ திங்க் 14 எம்பின்னு நினைக்கிறேன். கைது செய்யப்படும் பொழுது ஒரு எம்பி இல்லை எனக்கு தெரிஞ்சு. அவர் வந்து சப்ஜெக்ட் கரெக்ஷன். வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த டிஸ்ப்ரொபோர்ஷனட் அசட்ஸ் கேஸ்னு சிபிஐ ஒரு கேஸ் போடுது. யார் மேலே தெரியுமா? ஜெகன் ரெட்டி மேலே. எந்த ஜெகன் ரெட்டி? ராஜசேகர் ரெட்டி. அவங்க அப்பா தான் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரத்துக்கே காரணம். புள்ள வந்து சீட்டு முதலமைச்சர் கேட்குறான்னு செத்துப்போன காங்கிரஸ் தலைவர் காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு காரணமாக இருந்த ராஜசேகர் ரெட்டி மீது, ஏன்னா எம்பி செத்தாலும் முதலமைச்சர் செத்தாலும் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்ப்ரொபோர்ஷனட் அசட்ஸ் கேஸ் வரும். உங்களுக்கு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த கேஸுன்னு அவர் மேலே ஐ திங்க் ஜெகன் ரெட்டி வந்து எம்பியாக மாறிடுறாரு. எம்பியாக மாறினோன்னா அவர் மேலே கேஸ் போடுறாங்க. ராஜசேகர் ரெட்டிக்காக போடலை, ஜெகனுக்காக போடுறாங்க. ஜெகன் ஒரு எம்பி ஆகிட்டார். ஆனால் அவங்க அப்பா தானே காங்கிரஸுக்கு புத்துயிர் கொடுத்து ஆட்சியிலே உட்கார வச்சார். அந்த நன்றி காங்கிரஸுக்கோ சோனியா காந்திக்கோ இல்லை. ஏன் உங்கள் புள்ள வந்து அவர் புள்ள பதவி சிஎம் போஸ்ட்டு கட்டால் அவங்களுக்கு கோவம் வருது? உங்கள் புள்ள வராரு, ராகுல் காந்தி வராரு, பிரியங்கா வராங்க, ராஜீவ் காந்தி செத்தோன்னே சோனியா காந்தி வந்தாங்க, இந்திரா காந்தி இருக்கும்போதே ராஜீவ் காந்தி வந்தார், நேரு இருக்கும்போது இந்திரா காந்தி வந்தாங்க. உங்கள் குடும்ப அரசியல் பண்ணலையா? ராஜசேகர் ரெட்டியோட மகன் ஜெகன் ரெட்டி பதவி கேட்டது தப்பா? அதுக்கு அவர் எம்பின்ற காரணத்துக்காக சிபிஐ வச்சு சொத்து குவிப்பு போடுறாங்க. 482 நாள் அவர் ஜெயிலில் இருந்தார். எந்த ஜெகன்மோகன் ரெட்டி, எந்த ராஜசேகர் ரெட்டி அவங்க அப்பா இல்லைன்னா காங்கிரஸ் 2004 ஆட்சி கட்டிலின் அருகேயே வந்திருக்க முடியாதோ அந்த ஜெகன் ரெட்டி பதவி கேட்டார்ன்ற ஒரே காரணத்துக்காக அவரை பழி வாங்கினார் சோனியா காந்தி. அதோட விளைவு எங்கே போச்சு? அதுக்கு பிறகு வந்து தெலுங்கானாவை உடச்சி கொடுத்தாங்க. ஆந்திராவில் சைபர் காங்கிரஸ். இன்றைக்கி ஆந்திராவில் சைபர். இப்போ ஆந்திராவில் இருக்க நெருக்கடி என்ன? நாயுடுக்கு 17, பவன் கல்யாணுக்கு 3, இவருக்கு வந்து 4, ஜெகனுக்கு 4. இந்த 4 வந்து மோடிக்கு லட்டு மாதிரி இருக்குது. ஏன்னா ஜெகனை வந்து சிபிஐ கேஸ்லேருந்து காப்பாற்றணும்னா மோடி தயவு வேணும். ஸோ அந்த 4ஐயும் மோடி இழுத்துப்பார். நாயுடுக்கு வந்து நீ ஒழுங்காரு, நீ இல்லைன்னா நான் வந்து என்னால் ஒன்றையும் உடைக்க முடியும், எங்கிட்டையும் அங்கே 4 இருக்குது, மாநிலத்தை ஆண்டுக்கோ, இங்கே நீ இல்லாமல் என்னால் பண்ண முடியுன்ற லெவலுக்கு கூட அது போகலாம். ஸோ அந்த காரியத்தையும் இன்றைக்கி வந்து மோடி செய்ய ஆரம்பித்திருக்கிறார் நாயுடு விஷயத்தில். நிதிஷை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அடுத்த வருஷம் பீகாரில் எலெக்ஷன். நிதிஷோட கவர்மெண்ட்டே பிஜேபி ஆதரவில் தான் நிற்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே தனிப்பெருங்கட்சி ஐ திங்க் பிஜேபி 79 சீட்டு என்னமோ, 42 சீட்டு இருக்க நிதிஷை 72 சீட்டு இருக்க பிஜேபி தான் ஆதரிக்குது. அப்போ யாருக்கு யார் தேவை? நிதிஷோட அந்த 12 எம்பி மோடிக்கு எவ்வளவு தேவையோ அதை விட அதிகமாக பிஜேபியோட 72 எம்எல்ஏஸ் வந்து நிதிஷ்க்கு தேவை. 42 சீட்டுக்கு 40 ப்ளஸ் நிதிஷ்க்கு, ஜனதாதள் யுனைடெடுக்கு, பிஜேபிக்கு 79. அப்போ யாரை நம்பி யார் இருக்கா? சிராக் பாஸ்வான் மோடியை போய் காலில் வந்தார். நேற்று அவரை மந்திரி ஆக்கிட்டாங்க. இந்த 3 பேர் சேர்த்தா 16 + 12 38 + 5 43, 240 40 எவ்வளோ? 16 + 12 28 + 5 33, 240 33 273 272 தான் மெஜாரிட்டி. ப்ளஸ் உதிரிகள் இருக்குது. அதனால் அவ்வளவு சுலபமாக நிதிஷும் நாயுடுவும் மோடியை எதிர்ப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப 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 குறைவு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மோடிக்கு நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் நிச்சயம் தேவை, பெருநிச்சயம் தேவை. ஆனால் அதை விட அதிகமாக நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுவுக்கும் மோடி தேவை. இன்னொரு பக்கம் அஜித் பவார் அவர்கள் வந்து இந்த இணையமைச்சர் பதவி வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்த முதல் நாளே ஆரம்பித்து வச்சுருந்தார். அஜித் பவாருக்கும் அந்த பாஜக மோடிக்குமான அந்த பிரச்சனை என்னவா இருக்குது சார்? இல்லைங்க, அவர் எம்பிஸ் இருந்தால் தான் அவங்க ஏதோ ஒரு ஃபார்முலா எவால்வ் பண்ணுறாங்க. 5 எம்பிஸ் இருந்தால் ஒரு மந்திரி, ஒரு கேபினெட், ஒரு எம்ஓஎஸ்ன்றாங்க. இவங்களுக்கு வந்து ஐ திங்க் ஒரு எம்எல்ஏ வேணுமா தான் இருக்காங்க, ஒரு எம்பி தான் இருக்காங்க. அதனால் கொடுக்க முடியாதுன்ட்டாங்க அவங்க. இன்னொன்று, அஜித் பவார்லாம் என்ன வேணால் ஊழலிடலாம்,
என்ன வேணால் சத்தம் போடலாம், தரையில் புரண்டு உருளலாம், மோடி ஏற்று ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அஜித் பவார் மேலே 70,000 கோடிக்கு இரிகேஷன் ஸ்கேம் அப்படியே தான் இருக்குது. கேஸுக்கு பயந்து பிஜேபிக்கு போகிற எந்த தலைவரோட கேஸையும் மோடி மூட விடுறது கிடையாது. அது ஏதாவது ரூபத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த வாஷிங் மிஷினில் இருக்கிற நபரும் அவரும் ஒருத்தர் இல்லை. அவர் வாஷிங் மிஷினில் இருக்க ஒரு நபர், அவர் வாஷிங் மிஷின்லேருந்து தூக்கி வெளியில் போடுறதுக்கு மறுபடியும் சேத்துல போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஏன்னா நீ ஒன்றும் உத்தமனாவோ தத்துவ ரீதியாவோ போய் சேரல, நீ போய் சேர்ந்தது உன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு. அப்படி ஒழுங்கு அடிமைக்கு எதுக்கு கோபம்? அடிமைகளுக்கு எதற்கு கோபம்? நீ மோடி காலடியில் விழுந்தோடனே உன் சுயமரியாதை போச்சு, சொல்கிறத கேட்டு தான் நீ இருக்கணும். அவர் கேபினெட் போஸ்ட் கொடுத்தாங்க, வாங்கிக்கலன்றார், கொடுக்க மாட்டாங்க. மோடியை எதிர்க்கக்கூடிய துணிச்சல் அஜித் பவாருக்கு வரவே வராது. ஏன்னா அஜித் பவார்கிட்ட 5 வருஷம் இந்த மோடியை ஃபேஸ் பண்ணவர். நாளை காலையில் ஈடி வந்து நிற்கும் வீட்டு வாசலில், தயாரா அஜித்து? ஆகவே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்பது என்னவென்றால், இந்த தேர்தல் முடிவுகள் பிஜேபிக்கு ஒரு கடிவாளம் போட்டிருக்கிறது, ஒரு எச்சரிக்கை மணி அடித்திருக்கிறது. ஒழுங்காக இருங்க, சர்வாதிகாரத்தின் மேலே ஆடாதீங்க, ஆனால் உங்களுக்கு தான் ஓட்டு அப்படின்னு இந்திய மக்கள் சொல்லியிருக்காங்க. இந்தியா கூட்டணி கொடுத்துருக்கக்கூடிய செய்தி, நீங்கள் நல்லா போராடணும், கடுமையாக போராடினீங்க. 2 முறை எதிர்க்கட்சி இல்லாமல் இருந்து, இந்த முறை உங்களுக்கு நாங்கள் எதிர்க்கட்சியை கொடுக்குறோம், 99 சீட்டு, கூட்டணியெல்லாம் சேர்ந்த 233. கடந்த முறை மாதிரி பிஜேபி தான் தோன்றித்தனமாக சர்வாதிகார பாணியில் எதேச்சாதிகார பாணியில் தேர்தல் நடத்த முடியாது. பில்லெல்லாம் பாஸ் பண்ணணும்னா டிபேட் இருக்கணும், அதை மீறி தூக்கி வெளியில் போட முடியாது. ஏன்னா அவங்களுக்கும் இவங்களுக்கும் வித்தியாசம் 60 சீட்டு தான். இந்தியா கூட்டணிக்கு 234, அவங்களுக்கு 295. அதில் எக்கட்சியும் சாராதவங்களும் இருப்பாங்க. இந்த கட்சிகள் எல்லாருமே எல்லா நேரத்திலும் பிஜேபியும் ஆதரிக்க போகிறது கிடையாது. 17 சுயேட்சைகள் இருக்காங்க, அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. தெளிவாக தேர்தல் முடிவுகளை பற்றி சுருக்கமாக சொல்வதென்றால், தெளிவான மொழியில் சுருக்கமாக சொல்வதென்றால், இந்திய மக்கள் 3வது முறையாக நீங்கள் தான் ஆள வேண்டும் என்று பிஜேபிக்கும் என்டிஏவுக்கும் வாக்களித்திருக்கிறார்கள். இது நம்பர் 1. நம்பர் 2, அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகளுக்கு நிரம்ப இடங்களை கொடுத்து, 233 இடங்களை கொடுத்து, நீங்கள் ஒழுங்காக எதிர்க்கட்சி கடமையை செய்யுங்கள். பிஜேபிக்கு கொடுத்துருக்கக்கூடிய இன்னொரு மறைமுக செய்தி, எதிர்க்கட்சிகளுக்கு இவ்வளோ கூட்டம் இருக்குது, நீங்கள் கடந்த 10 ஆண்டுகள் நடந்த அட்டுழியத்தை, இப்போ குறிப்பாக கடந்த வருஷம் நடந்த 5 வருஷம் நடந்த அட்டுழியத்தெல்லாம் பண்ண முடியாது, ஜனநாயக பண்புகளின்படி நிர்வாகத்தை நடத்துங்கள்னு சொல்லியிருக்காங்க. மோடிக்கு கடிவாளம் போடப்பட்டிருக்கிறது, எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒழுங்காக இருங்கள், ஜனநாயகத்தை காப்பாற்றுங்கள், தான் தோன்றித்தனமாக நடக்காதீர்கள், எதிர்க்கட்சிகளை பேச அனுமதியுங்கள், எதிர்க்கட்சிகளுக்கு உரிய மரியாதையை நாடாளுமன்றத்தில் கொடுங்க, நாடாளுமன்றத்தை உங்கள் சொந்த சுய புராணம் பாடுறதுக்கான மண்டபமாக மாற்றிக்காதீங்க. இவையெல்லாம் தான் சுருக்கமாக தேர்தலில் இந்திய மக்கள் கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பு என்று நாம் பார்க்க வேண்டும். மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரெட்டலோக்கின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி.